திரியேக தெய்வமாம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கு தாழ்பணிந்த வணக்கங்களையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த போதகர் ஐயா அவர்களுக்கும், இங்கு வீற்றிருக்கிற நடுவர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்களை வைத்த சகோதரர்கள் மற்றும் எம்மணி சகோதரர்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எம்மிடம் கலந்த அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுவிசேஷம் அறிவிப்பதிலே அதிக ஆர்வம் உடையவர்கள் ஆண்களா பெண்களா? இதுதான் நம்முடைய தலைப்பு. பலசாலிகள் தான் ஆண்களா பெண்களா அதுவல்ல. சுவிசேஷம் அறிவிப்பதில் அதிக ஆர்வம் உடையவர்கள் ஆண்களா பெண்களா? முதல்ல ஆர்வம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். நடுவரையா, எனக்கு எவ்ரி மந்த் 25th எனக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். இல்ல அப்படி கிடையாது. அந்த டே எங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சேலரி கிடைக்கும். அதனால நாங்க அதுக்கு எக்ஸ்பெக்டடா இருப்போம், ரொம்ப ஆர்வமா இருப்போம். நான் மட்டும் இல்ல, என்னோட பிள்ளைங்க அதை விட ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டாய் கிடைக்கும். அந்த சேலரி வாங்கின அந்த டே அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு டாய் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதுதான் ஐயா ஆர்வம். ஆனா 25ஆம் தேதி மட்டும்தான் ஆர்வம். ஆனா 26ஆம் தேதி திருப்பி பரவாயில்ல. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, ஆர்வம்னா இன்னொருவர் தூண்டி வருவது, இன்னொருவரால் தூண்டப்பட்டு வருவது அல்ல ஆர்வம். தானாக வருவதுதான் ஆர்வம். இவர்கள் எதிர்த்தரப்பினர் அழகாக பல சீஷர்களை சொன்னாங்க, அநேக இரத்த சாட்சிகள் எல்லாம் சொன்னாங்க. ஓகே, ஆனா அவர்கள் ஆரம்பித்த அந்த சுவிசேஷ பணி அவர்களுடைய ஆர்வ மிகுதியினால் வந்ததா என்பதை பார்த்தால் அது கிடையாது. நமக்கு அநேகரை தெரியும். மோசேயை பார்த்து சொன்னாங்க, பேதுருவை சொன்னாங்க, அநேக சீஷர்கள் நிறைய பேரை சொன்னாங்க. எல்லாரும் அவங்க ஆர்வத்துடன் தான் சுவிசேஷம் அறிவிக்கிறதாக வந்தாங்களா? இல்ல. ஆண்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? ஒண்ணு ஒருத்தங்க போடா, போய் ஊழியத்தை செய்டா, போன்னு சொல்லணும். இல்லாட்டி வான்னு தாங்கணும். இல்லைன்னா அடி கொடுத்து வர வைக்கணும். நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா 80% ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆர்வத்தோடு வந்தது அல்ல. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை வாயன்று கெஞ்சி கூத்தாடி, இல்லாட்டி பெற்றோர்களால் அனுப்பப்பட்டு அவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக வந்தவர்கள் தான் இந்த ஆண்கள். ஆகவே ஆண்கள் அதிக ஆர்வத்தின் மிகுதியால் வந்தவர்கள் அல்ல. மற்றவர்களுடைய, அதாவது பெற்றோர்கள் இல்லாவிட்டால் மனைவிகள், அவர்களின் மூலமாக தூண்டப்பட்டு இந்த சுவிசேஷ பணியில் ஆர்வம் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த ஆண்கள். மனைவி மூலமா தூண்டப்பட்டவங்க. அடிபட்டு இல்ல. மேபி சம்டைம்ஸ் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம், அது தெரியாது. அது ஒரு குடும்பத்தை பொறுத்தது என்று நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு சில சம்பவங்களே, நான் ஒரு சில கேரக்டர்ஸை நான் வேதத்துல இருந்து சொல்றேன். நான் பழைய ஏற்பாடு என்றாலே நம்ம எல்லாருடைய ஞாபகத்துக்கும் வருவது மோசே தான். எல்லாருமே நான் மோசே தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த மோசே இந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன? இந்த மோசேனுடைய தாய் யோகபேத்தினிடத்திலே இந்த மோசே வெறும் 3 வருடங்கள் தான் வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டார். அந்த 3 வருடத்திலே அவர்கள் அவங்க இருந்த நாடு தங்களுடையது அல்ல, நமக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை நாடு இது அல்ல என்று அந்த சிறு குழந்தையிலிருந்தே அவருடைய தாய் அவருடைய இருதயத்திலே பதித்ததின் காரணமாகத்தான் அந்த எண்ணம் அவருடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்திருந்தது நடுவர் அவர்களே. அதன் பின்னால் ஆண்டவர் அழைத்தார். அவர் வர முடியாது என்று சொன்னார். அப்படி என்று சொல்லி கடைசியில் அவர் வழிநடத்தினார். எல்லாம் ஓகே தான். ஆனால் முதல்ல இந்த சுவிசேஷ பணிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் என்னை பொறுத்தவரை மோசேயினுடைய தாயாகிய யோகபேத்து என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக நான் மரியாளை நான் சொல்ல வேண்டும். இயேசுவின் தாயாகிய மரியாள். இந்த மரியாளை சொன்னாங்க, பெண்கள் தான் பிள்ளை பெற்றெடுக்க முடியும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஓகே, இருக்கலாம். அந்த மரியாளுக்கு நிச்சயமாக்கப்பட்டிருந்தது. தேவதூதன் சொன்ன பொழுது அந்த மரியாள் என்ன சொல்லி இருக்கணும்? நான் என்னுடைய ஹஸ்பண்ட கேட்டுட்டு நான் சொல்றேன், இல்லாட்டி என்னுடைய திருமணம் தடைப்பட்டு விடும், என்னோட பேரண்ட்ஸ் கேட்டுட்டு நான் சொல்றேன், என்னோட லைஃப் என்னாகும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அவங்க சொல்லல. சுவிசேஷம் அவர்கள் அறிவித்தார்களா என்று கேட்டார்கள் எதிர்த்தரப்பினர். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு காரணமாக இருந்த, சுவிசேஷமாக வந்த இயேசுவை சுமந்த அந்த பெருமை மரியாளைக்கேத்தான் ஆகும். மரியாள் இல்லை என்றால் வேறொருவரை தெரிந்து எடுத்திருக்கலாம் பிதாவானவர். ஆனால் அந்த இடத்தில் மரியாள் தன்னுடைய ஆர்வத்தின் மிகுதியாக அதே இடத்துல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று உடனடியாக அந்த இடத்துல ஓகே சொன்னாங்க நம்ம மரியாள். இப்ப பாருங்க, ஆண்களா இல்ல பெண்களா? சிந்தித்துக்
கொண்டிருங்கள் நடுவர் அவர்களே. அடுத்ததாக நான் ஒன்று சொல்லுகிறேன், தெபோராளை சொல்லுகிறேன். இங்க எது தரப்பினர் சொன்னாங்க, பெண்கள் தைரியமாக எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி சொன்னாங்க. தெபோராள் ஒரு பெண் தீர்க்கதரிசி. அந்த தெபோராள் நியாயாதிபதியாக இருந்த போது அந்த நாட்கள்ல பெண்கள் ஆண்களில யாரையுமே செலக்ட் பண்ண ஆண்டவரால முடியலையா. அதனாலதான் தெபோரால அந்த காலத்துல நியாயாதிபதியாக தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தெபோராளுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு, த மதர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு, அதாவது இஸ்ரவேலின் தாய் என்கிறதான ஒரு பேர். தேங்க்யூ ஓகே. சரி, அப்போ இந்த தெபோரால் அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் அவர்கள் கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாங்க. மட்டுமல்ல, அந்த போருக்கு நீ போக வேண்டும் என சொல்ல போது அந்த பெண் எந்த மாறு வார்த்தையும் சொல்லவில்லை. உடனடியா அவங்க போருக்கு போனாங்க. கூட இருந்த அந்த பாராக் போனாரா? போகல. பயந்து நீங்க வந்தாதான் நான் போவேன்னு தெபோரால் ஒரு பெண்மணி இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்ப யாரு வீரம் மிகுந்தவர்கள் நடுவர் அவர்களே? கண்டிப்பாக. அடுத்ததாக நான் சொல்ல வேண்டும் ஒன்று, சீஷிகள் ஏசப்பா 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார்கள் என்று சொன்னாங்க. அதே நேரத்துல அநேக சீஷிகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களை தவிர அநேக சீஷிகள் இயேசுவுடனே கூட இருந்தாங்க என்று லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடியும். அவங்கள ஏசப்பா தெரிந்து கொள்ளவே இல்லை, அழைக்கவே இல்லை. அவர்கள் ஆர்வம் மிகுதியினாலேயே தான் சீஷிகள் இயேசுவுடனே கூடயே போனாங்க. அவங்க எப்பவுமே இருந்தாங்க. ஆனா இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆண்கள் சொல்றாங்களே சீஷர்கள், எப்போதுமே இயேசுவுடனே கூட இருந்தாங்களா? இல்ல, ஓடி போனாங்க. வீட்டுக்கு மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இயேசுவுக்கு எந்த நிலைமையிலும் அவர் கடினமான எந்த நிலையை சந்தித்த பொழுதிலும் இந்த சீஷர்கள் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஏன்? அந்த இயேசுவை காட்டி கொடுத்ததே ஒரு ஆண்மகன் தானே. ஆனால் இந்த ஸ்திரீகள், இந்த சீஷிகள் என்று சொன்னவர்கள் இந்த சிலுவையினுடைய இறுதி வரைக்கும், ஏன் அவருடைய உயிர்த்தெழுதலை கூட பார்த்தவர்கள் இந்த பெண் சீஷிகள் தான். மரியாள் கூட அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். நாட் ஒன்லி அவங்க மட்டும் இல்லை, இவங்களும் இருந்தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆர்வம் மிகுதியின் காரணமாகத்தான் இந்த பெண்கள் அந்த சுவிசேஷத்தை வித்தியாசமான முறையில செய்தாங்க. அதுக்கு தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சமாரிய ஸ்திரீ, எங்களுடைய அணியினர் சொன்னாங்க சமாரிய ஸ்திரீயை பற்றி. அந்த சமாரிய ஸ்திரீ அந்த யாக்கோபினுடைய கிணற்று அண்டையிலே இயேசுவை பார்த்த பொழுது அவரை தீர்க்கதரிசி என்று ஃபர்ஸ்ட் கண்டாங்க. அதுக்கு பிறகு மேசியா என்று கண்டாங்க. ஆனா கேட்ட மாத்திரத்துல அவங்களால நிக்க முடியல. அவங்களுடைய ஆர்வம் மிகுதியினால தான் உடனடியாக அந்த கிராமத்துக்கு உள்ள ஓடி போனாங்க. ஓடி போய் அவங்களுடைய மக்களை, நான் ஒருவரை மேசியாக கண்டேன், நீங்க வந்து பாருங்க என்று அழைத்து கொண்டு அந்த இடத்துல வந்தாங்க. அதே இடத்திலே அநேக பேர் விசுவாசிகளாக மாறினாங்க. அதன் பிறகுதான் இயேசு அந்த கிராமத்துல 2 நாள் தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்து அநேகம் பேர் விசுவாசிக்கும்படி, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான சந்தர்ப்பம் அமைந்தது. அதற்கு காரணம் இந்த சமாரிய ஸ்திரீ தான். அடுத்ததாக இந்த தொற்காலை நாம் சொல்லுகிறேன்னா, தொற்கால் இவங்க வந்து எப்படி ஊழியம் செய்தாங்க? ஏன்னா அவங்க அறிவிச்சிட்டு இருக்கல நடுவர் அவர்களே, அவர்களுடைய நற்கிரியைகளினாலும் தர்மங்களினாலும் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. ஊழியம் என்கிறது, சுவிசேஷம் என்கிறது அறிவிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம சொல்லலாம். பைபிள் வாசித்து பிரசங்கத்தை கேட்டு மனம் மாறுவதை விட ஒரு குடும்பத்தில் எல்லாட்டி ஒருவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து மனம் மாறுபவர்கள், அவர்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று பார்த்து அதன் பின்னால் யார் மறைந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது, அதன் மூலமாகத்தான் இந்த சுவிசேஷம் அதிகப்படியாக பரம்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் ஆண்கள் மட்டும்தான் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக இந்த அன்னை தெரசாவை நான் சொல்ல வேண்டும். நிறைய இரத்த சாட்சிகள் சொன்னாங்க, நிறைய மிஷனரிஸ் சொன்னாங்க, எல்லாம் கரெக்டா. ஆனா அன்னை தெரசாவை போல ஒரு மிஷனரியை நம்ம வந்து யாராலுமே நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட தியாகம், அவங்களுடைய தாழ்மை, அது நிமித்தமாக தான் அது நிமித்தமாகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சொகுசான அந்த வாழ்க்கையை விட்டு இந்தியாவுக்கு வந்து அந்த ஏழ்மையான பிள்ளைகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அவங்க செலவழித்தாங்க. அவர்களை நேற்றும் பேசினது இன்றும் பேசும், நாளையும் பேசும். அவர்களுடைய பேரை பேசும் பொழுது அவர்களை மட்டும் பேச மாட்டாங்க. அவர்கள் செய்ததன் பின்னணி யார் இருக்கிறார்கள் என்பதைத்தான் பேசுவார்கள். எதன் நிமித்தமாக அவர்களுக்கு இந்த அளவு நற்காரியங்களை செய்ய முடிந்தது? அவருக்குள் கிறிஸ்து இருந்ததினால் மாத்திரம்தான். அது போதுமே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நடுவர் அவர்களே. அப்புறம் அநேக கடைசியா நான் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆடியன்ஸ் கிட்டே கேட்டுக்கலாம். இங்க எல்லாரும் நம்ம வந்து
சின்ன பிள்ளையில இருந்து சண்டே கிளாஸ் போயிருக்கிறோம், சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். யாருங்க உங்களை சர்ச்சுக்கு சண்டே கிளாஸுக்கு அனுப்புறது? சத்தமா சொல்லுங்களா? அம்மா அம்மா அம்மா. நடுவர் அவர்களே பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்பா. ஓகே, 80% 20% அப்பா இருக்கலாம், ஆனா 80-85% பெண்கள் தான். சரி, ஓகே. அடுத்தது காலையில எழுந்த உடனே பைபிள் வாசித்தீங்களா, பிரேயர் பண்ணினீங்களா அப்படி கேட்கறது யாருங்க? நடுவர் அவர்களே, அம்மா அவர்கள் ஒரு பாசத்துல பேசிட்டு இருக்காங்க. பாசம் இல்ல, கரெக்டா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணினியாமா கேட்கறது யாரு? அம்மா. பிரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எந்த பிரேயர்ஸ் இருந்தாலும் அதுல ஜாயின் பண்ணி நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்ம பிறருக்காகவும் பிரேயர் பண்றது யாரு? அம்மா. பெண்கள் பெண்கள் பெண்களே, இந்த ஆண்களை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு இந்த பெண்கள் படுற பாடு இருக்கே. உண்மை 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 நடுவர் அவர்களே. அது ஆண்களுக்கு பின்னால் இருக்கிறது அவர்களே ஊழியத்திற்கு வர வைக்கிறது இந்த பெண்கள் தான். மனைவி என்ற ரீதியில் இருக்கலாம், இல்லாட்டி மகள் என்ற ரீதியில் இருக்கலாம், இல்லாட்டி அம்மா என்ற ரீதியில் இருக்கலாம். ஆனால் பெண்கள் மாத்திரமே சுவிசேஷம் அறிவிப்பதில் முக்கியமானவர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக கூறி வாய்ப்பு பெற்றதற்கு நன்றி சொல்லுகிறேன். உற்சாகமாக